வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி பர்ப் சூட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் நம்ம எதை எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம பர்ப்பை ஓப்பன் பண்ணாலே மேலே நம்மளுக்கு நிறைய டேப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, லைக் ப்ராக்ஸி, இன்ட்ரூடர், ரிப்பீட்டர், சீக்வன்ஸு, கம்பேரர். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்மளோட பர்ப் சூட் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பென் டெஸ்டிங்காக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் பக் பவுண்டி ப்ரோக்ராமுக்காக இருக்கட்டும். ஸோ எப்படி நம்ம அதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பர்ப் சூட்டில் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் போகிறேன். அதுக்குள்ளே போனேன்னா ஆக்சுவலாக எனக்கு பர்ப் சூட்டோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ப் சூட்டோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக வெளியில் எங்கேயாவது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, லைக் GitHubலையோ அங்கே எங்கேயாவது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அதை நீங்கள் மேனுவலாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பர்ப் சூட்டோட ஆப் ஸ்டோரே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் நிறைய கொடுக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பர்ப் சூட் ஆப் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா, லெட்ஸ் CSRF ஸ்கேனர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த இடத்துல எங்கெல்லாம் ரெக்வயர்ஸ் பர்ப் சூட் அப்படின்னு போட்டிருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் எடிஷன் இருக்கணும். அப்போ தான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. மற்றது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். என்ன எடுக்கலாம்? ஓகே, ஸோ நான் ஆக்சுவலாக ஒன்று பார்த்துருந்தேன், அதை எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, அதுவும் கம்ப்ளீட் வெர்ஷன் தான். ஓகே, சிம்பிளாக என்ன எடுக்கலாம்? ஓகே, CSRF ஸ்கேனர், கஸ்டம் லாகர். ஓகே, CO2 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா SQL மேப்பர். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அவங்க இந்த பக்கமே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து லைக் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வேணும். அதே போல் அதோட பாப்புலாரிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட்ஸ் கோ அண்ட் இன்ஸ்டால். ஓகே, ஸோ அது மேலே நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் ரைட் சைடில் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன், கீழே இன்ஸ்டால் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, லெட்ஸ் வெயிட். இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதே போல் எனக்கு ஒரு புது டேப் வந்துடுச்சு, CO2 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அந்த டேப் கிடையாது, ஆனால் எனக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ நான் அந்த டேப்குள்ளே போனேன்னா சொன்ன போல் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக SQL பேஸ் பண்ணி அதே போல் நிறைய இருக்குது. மேலே யூசர் ஜெனரேட்டர், நேம் மேனேஜர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக மெத்தட். ஓகே, ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி நம்ம பர்ப் சூட்டில் நம்மளுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்லாம் எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெத்தட் இது தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு தென் கோ அண்ட் இன்ஸ்டால் அண்ட் யூஸ். ஓகே, அதுக்காக நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூட அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஏன்னா இது யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டோன்ட் வரி, இந்த எக்ஸ்டெண்டரில் இருக்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனுமே எல்லா டைப் ஆஃப் டெஸ்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க பைபாஸ் வேஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஆக்சுவலாக இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகும். லெட் மீ இன்ஸ்டால் திஸ். இதில் என்ன இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துடுறேன். ஓகே, ஸோ பைபாஸ் வேஃப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வாட் யூ சே ரெக்வஸ்ட். யா, ஓகே, ரெக்வஸ்ட் நீங்களே அனுப்பிக்கலாம். நைஸ். ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலிமா தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்ப் சூட்டுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ that's all guys, that's all from my side. So thank you so much for watching this video.